அன்பார்ந்த செய்வார்களே, அவருடைய இந்த பக்திபூர்வமான இந்த தீக்குளிக்கு மன்னார வருகின்ற அந்த பக்திபூர்வமான நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவதரித்தாய், பாஞ்சால மன்னனுக்கு மகனாய் வந்தாய், பேரோடும் கண்ணனுக்கு தங்கையானாய், பேரியே உன் திரு தாளை ஓடுகின்றோம். பாரதபுரி திரௌபதியம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த தீப்பண்டையர் தலையில் இறுதி நாள் நிகழ்வான தீமிதிப்பு நிகழ்வானது தற்பொழுது பண்டாரம் எரிந்து அன்னையினுடைய அந்த தீமிதிப்பு நிகழ்வினை ஆரம்ப கட்ட நிகழ்வாக மாணவர்கள் முனைசூட்டு தேவாதிமார்கள் பின்தொடர்ந்து நேற்று கடன் வைத்த அடியார்கள் எல்லாம் அம்மனை அரோகரா அரோகரா என்று வணங்கியவாறு அன்னையினுடைய இந்த தீமிதிப்பு நிகழ்வு சிறப்பான முறையிலே இடம்பெறுவதற்கான முன்னேற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆலய நம்பியார் அவர்களை தொடர்ந்து பஞ்ச பாண்டவர்களும் ஏனைய தேவாதிமார்களும் மற்றும் நேர்த்திக்கடன் வைத்த அடியார்களும் இறைகளை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அடியவர்களுமாக இணைந்து தற்பொழுது தீக்குழியில் பண்டாரம் எடுக்கின்ற அந்த நிகழ்வும் சிறப்பான நிகழ்வு தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனை சற்று அமர்ந்திருந்து எல்லோரும் கண்டு கழிப்பதற்கு ஏற்ற வகையில் ஒத்துழைப்புகளை நல்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெறுகின்ற பூசைகளுக்காக ரோகானர் எமது அன்னையினுடைய அற்புதமான இந்த தீப்பள்ளிகை சடங்கிலே எமது அன்னையார் ஸ்ரீ திரௌபதி தாய் அவர்களுடைய ஆண்டுக்கு ஒருமுறை இடம்பெறக்கூடிய இந்த தீப்பள்ளிகை சடங்கு மகாபாரதத்திலே இடம்பெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்து எம்பக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. மகாபாரதமானது அன்பான வேண்டுகோள், அங்கே அந்த தண்ணி டேங்கிக்கு மேல் நிற்கக்கூடிய அன்பர்கள் கீழே இறங்கி நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மரத்திற்கு மேல் இருப்பவர்களும் கீழே இறங்கி நிற்குமாறு உங்களை மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், அந்த அன்னையினுடைய தீ இனிப்பு நிகழ்வை கண்டு பரவச வெள்ளத்தில் ஆள வந்திருக்கின்ற அடியார்களே, தயவு செய்து மரத்துக்கு மேலே ஏறாதீர்கள், நீர் தாங்கிகளின் மேலே ஏறாதீர்கள். அன்னையின் காவலாளியாக இருக்கக்கூடிய தெய்வங்களின் அந்த கோபாக்கினிக்கு நீங்கள் இரையாக வேண்டாம். சமநிலை கட்டிலே இருக்கின்றவர்கள் கூட இறங்கி இருந்து அமைதியாக இந்த தீமிதிப்பு நிகழ்வை கண்டு பரவசமடையுமாறு வேண்டியிருக்கின்றோம். தொடங்கும் ஆலயத்தில் அவருடைய இந்த பண்டார வருகின்ற இந்த முக்கிய நிகழ்வு தற்போது தேவாதிகள் ஆவேசத்துடன் அவருடைய அந்த புதிய நிகழ்ச்சியை காவல் செய்கின்ற அந்த கைகரியங்களை தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஆலயத்தில் பொருட்காக சென்ற அந்த நடைமுறையிலையும் செய்ய வேண்டாமல் கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு செல்கின்ற வழியிலையும் வந்து
அதனுடைய பதவியை செய்யுமாறு ஒரு அன்றாக கேட்டுக்கொள்கின்றோம். தேவோதிமார்கள் ஆடிய மன்றம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிர்ந்தமான இளைஞர்களும் கொடுக்க வேண்டும். அமர்ந்திருந்து அன்னை பாஞ்சாலி தாயினுடைய தீமிதிப்பு நிகழ்வை கண்டுகளிக்குமாறு ஆற்றாக வேண்டிக் கொள்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே இந்த தீமிதிப்பானது இடம்பெற காத்திருக்கின்றது. அன்னை பாஞ்சாலி தாயினுடைய தீமிதிப்பு நிகழ்வு இன்னும் சற்று வேளையிலே இடம்பெற இருக்கின்றது. மனது வகத்திடமுடைய ஐவர்தன் மீது வளர் தமிழ் பாமாலை வைதனையுரைக்க வசன மலர் தன்னிலே வறுமையனுமாலும் மதிசூடு மாணவர் புறமதனில் வேங்கை மாறினை பிரகாரம் புகழ் மேமூட்டை மாறி புறமாதை தானம் அனையதொரு மங்கமெனும் பலரிலுரை மாதம் அன்பினுடனே நிதமும் அருள் புரிவாரே. அதை பாஞ்சாலி தாயினுடைய தீமிதிப்பு நிகழ்வு பாஞ்சாலி அரங்கிலே இருந்து சேரவாது அன்னை பாஞ்சாலி தாயினுடைய வருடாந்த தீப்பள்ளிய சடங்கு நிகழ்வினுடைய தீமிதிப்பு நிகழ்வின் ஆரம்ப பூஜை நிகழ்வுகள் சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அடியார்களே தயவு செய்து இந்த நீர்த்தாங்கிகளின் மேலே ஏறி இருக்கின்ற பக்தர்களே தயவு செய்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்ற விடயமாக இருக்கின்றது. அன்னையுடைய இந்த திருக்காட்சியை காணுகின்ற போது நீங்கள் தேவாதிமார்களின் அந்த கோபத்துக்கு இரையாகிவிடக் கூடாது. எனவே மரங்களிலோ அல்லது நீர்த்தாங்கிகளிலோ அல்லது சமநிலை கப்பத்தில் அடியிலோ ஏறி இருக்கின்ற பக்தர்கள் தயவு செய்து அளவதை செய்தோர் தூளி சமராடி நலெடும்பரை வரைத்தோர் சொல்லறிய கோதலர சந்தனை குடித்தோர் பாடு முந்த கமலக்கவே வந்தோன் பாதி புரிராட்சரரை நேரனும் அடித்தோன் கூடி நடமாடவே நீமருமழுந்து கொடிய போதன்னிலே சமரது புரிந்தான். அருள் பெருகு குறு நாடு தன்னிலே என்றும் ஐவரும் நூற்றவரும் அரசாளும் நாளில் பரிவினுடனே சூது பொறவாரும் என்ன பாண்டவருடன் துரியோதனனுரைக்க சுருதி முறை வலுவாத கருமரு விரும்பிய கொல்லுலகையொட்டமிட்டே சூடு பொறவே வருசகினி சூது கயிறாயுருண்டிடவே பானகரிழந்த மடுமாதையுறவரவே அடமாதே தன்னை வைத்தே சூது பொறவே மறுகாமலே சகுதி கயுராயுருண்டான் திடமான சூதிழந்தே அவரிருக்கையில் சேயிலருவே சூது பொறப்பரதிலன்னி உடல் மேலவே சூது பொருது வந்தேதான் உடலிடனவே கடிகவன்னாருடன் பொருவதிலையன்று கண்ணறி மகன் மரவே ருஞ்சியோதினரே உட்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தலையழைத்து மாதுயில் தன்னையே யுதியுமென்ன மாயவரும் அந்நேரமே மனமிரங்கே
கோதுகுழல் மாதுதுயில் ஒழியாமலேதான் கூரைய காப்பதுதானே வேதமுயலி மனம் தந்தனையெடுத்தான் மேவலிய பார்த்தனும் பிள்ளை பிள்ளடுத்தே அவனலும் பகுன்மையில் மேன்மை வருதல் வரும் தானதை விளக்க முல்லை நகை மூடலால் அப்போதெழுந்து போது சமதனிலே வீமரது கையால் கொல்லவிடு தொற்றாத நந்தனது மாப்பில் பூரணிய காவிரி தேனுந்து யாரும் சொல்லறிய கூந்தலை முடித்திடுவெனந்து தோபரி சபதபுரையோதி நந்தனே. ஆம் அன்பிற்கினியார்களே, திரௌபதி அந்த சபத்தை எடுத்து தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி மகாபாரதத்தை வெல்லுவதற்காக இந்த அக்கினியிலே இறங்கி மக்களுக்கு ஆசை புரிய காத்திருக்கிறார். மகாபாரதமானது எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாற்றை வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் வாயிலாக எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறது. அதே போலதான் என்னுடைய 7வது நாளான நேற்றைய இடம்பெற்ற தவறிலை சடங்கு கூட என்பதை அந்த பஞ்சபா எமது அர்ஜுன பெருமாளானவர் சுபராஸ்திரத்தினை பெற்றுக்கொண்ட அந்த நிகழ்வும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கான ஓர் அற்புதமான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. வாழ்க்கையில் எவ்வளவு இடர்கள் ஏற்பட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஆனால் அந்த இடர்களை எல்லாம் நாங்கள் கடந்து எங்களுடைய நோக்கங்களை நோக்கி பயணம் செய்யும் போதுதான் எங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது என்பதை நிகழ்வுகள் எடுத்துக்காட்டுகிறது. அன்பிற்கினிய சைவமையடியார்களே, தொடர்ச்சியாக இப்போது அங்கே பண்டாரம் அந்த அற்புதமான தீக்குழிக்குழியை வீசப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இங்கே எமது அன்னை தன்னுடைய கொழு சகிதமாக வந்து அந்த அனல் மீதிலே அடிவைக்க காத்திருக்கிறார். அதற்கு முன்னால் இந்த பண்டாரம் வீசப்பட்டு அதற்கு பின்பு சகாதேவதனால் குறிகள் பார்க்கப்பட்டு இந்த தீயிலே இன்று எல்லோரும் இறங்கலாமா என்பதை சகாதேவன் உறுதி செய்த பின்னரே இங்கே அந்த தீயில் எல்லோரும் இறங்க இருக்கிறார்கள். என்பதற்குரிய ஆண்டுக்கு ஒருமுறை வலிமையாக இப்படியான நிகழ்வுகள் என்பதை அன்னையினுடைய ஆலயத்திலே தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எமது அன்னையானவள் இலங்கையிலேயே கிழக்கு மாகாணத்திலே இவ்வளவு சிறப்பு மிக்கதாக எங்களுடைய பண்பாட்டை எங்களுடைய பழமை மாறாது ஒரு ஆலயத்திலே இந்த நிகழ்வுகள் நிகழ்ச்சி காட்டப்படுகிறது என்றால் அது திருப்பழுகாமம் ஸ்ரீ திரௌபதி அம்பாளினுடைய ஆலயத்திலேயே இப்படியான நிகழ்வுகள் பண்பாடோடு பழமை மாறாது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு திருநாட்டிலே திரௌபதி அம்மன் ஆலயங்கள் 3 இடங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்று காணப்படுகிறது. சிலாபத்தில் உள்ள உடப்பு என்ற இடத்திலே இருக்கின்ற திரௌபதி அம்மன் ஆலயம், அதேபோல் மட்டக்களப்பிலே பழுகாமத்தில் இருக்கின்ற திரௌபதி அம்மன் ஆலயம், மற்றது பாண்டிரூப்பிலே இருக்கின்ற திரௌபதி அம்மன் ஆலயம். அதாவது ஸ்ரீ மகாபாரதம் சொன்னால் சிறப்பு பொருந்திய உலக போர் என்று பொருள்கள். அறம் எப்போதெல்லாம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகின்ற அந்த நேரத்திலே கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய அவதாரத்தின் மூலம் அந்த அறத்தினை காப்பதற்காக அவதார புரிந்ததாக
இந்த பூமியிலே பிறந்து அந்த அவதாரத்தின் மூலம் இந்த தர்மத்தை நிலைநாட்டுகின்றார். அந்த வகையிலே அதாவது கிருஷ்ண பரமாத்மா மேற்கொண்ட 10 அவதாரங்களுக்குள்ளே எல்லாம் மிகவும் சிறப்பு பொருந்திய அவதாரமாக காணப்படுவது கிருஷ்ண அவதாரமாகும். அந்த கிருஷ்ண அவதாரத்திலே கோகுலத்திலே அந்த பிறந்த கண்ணன் அங்கு மண்ணையும் வெண்ணையும் உண்டு. அதே போல் துவாரகையிலே அந்த அரசாட்சியும் செய்து இந்த பாஞ்சால நாட்டிலே இருந்த அந்த திரௌபதிக்கு தன்னுடைய மானம் காப்பதற்காக அந்த பாரதத்தையே நடத்தி முடித்தார். இந்த பாரதம் என்பது உண்மையிலேயே இன்றைக்கு பல்லாண்டுகளுக்கு முதல் நடந்தாலும் அந்த பாரதத்திலே இடம்பெற்ற அந்த புண்ணியமான அந்த இதிகாசத்திலே இடம்பெற்ற அந்த உபகதைகள் கூட நமது சமூகத்திலே இருக்கின்ற பல்வேறு இந்த அறியாமைகளை எல்லாம் நீக்குகின்ற ஒரு உபகதைகள் பல காணப்படுகின்றன. அவ்வாறு பல சிறப்புகளை கொண்டது ஸ்ரீ மகாபாரதமாகும். இன்று உலகில் உள்ள பல்வேறு மொழிகளிலே எல்லாம் இந்த ஸ்ரீ மகாபாரதம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல் அந்த மகாபாரதத்தின் ஒரு புனித அங்கமானது தான் கீதையா. அந்த கீதையும் ஒன்று உலகத்திலே எல்லாம் உண்மையிலே ஒரு பொது வேதமாக கருதப்படக்கூடிய அந்த அளவுக்கு அதனுடைய அறக்கருத்துக்கள் காணப்படுகின்றன. இவ்வாறான பல சிறப்புகளையும் பல்வேறு பட்ட வழக்கான மரபுகளையும் எடுத்துக் கூறுகின்ற ஒரு ஆலயமாக படுகாமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் காணப்படுகின்றது. இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான ஒரு ஆலயமாகவும் படுகாமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் காணப்படுகின்றது. ஆம், அன்பிற்கினிய விஜயடியார்களே, இந்த பாரதத்தை நாங்கள் புத்தகத்தில் படித்திருப்போம். இந்த பாரதமானது சமஸ்கிருதத்திலே எழுதப்பட்டது என்பது எங்கள் அனைவருக்கும் தெரியும். இதனை வியாசர் கூற அந்த சித்தியும் புத்தியும் பொருந்திய சித்தி விநாயகர் எழுதியிருந்தார். அவர் அவருடைய கொம்பை உடைத்து இந்த மகாபாரதத்தை விதைத்திருப்பார். இந்த மகாபாரதமானது சம்பூர்ண வேதத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஓர் கதையாகும். மகாபாரதத்திலே பல்வேறு விடயங்கள் பேசப்பொருளாக காணப்படுகிறது. அதிலே அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் மனிதனுடைய 4 வகை நோக்கங்களையும் சமூகத்துடனும் உலகத்துடனும் தனிப்பட்டவருக்கு உரிய உறவுகளையும் பலவினைகள் பற்றியும் இது விளக்கம் தருகிறது. ஆம், இது ஒரு மிகப்பெரிய கிரந்தம். கிட்டத்தட்ட 74,000க்கு மேற்பட்ட பாடல் அடிகளையும் நீளமான உரைநடை பந்திகளையும் கொண்டு விளங்கும் இந்த ஆக்கத்தில் 18 லட்சம் சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் இது உலகிலேயே மிக நீண்ட இதிகாசங்களில் ஒன்றாக திகழ்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த மகாபாரதத்திலே அன்னையினுடைய வருடாந்த திருச்சடங்கில் இறுதி நாள் தீமிதிப்பு நிகழ்வு தற்பொழுது இன்னும் சில நிமிடங்களிலே மிகவும் பக்திபூர்வமான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அடியார்களின் கவனத்திற்கு அன்னையினுடைய இந்த தீமிதிப்பு நிகழ்வினை காண விளைகின்ற அன்பர்கள் தயவு செய்து அமர்ந்திருந்து உங்களுடைய குழந்தைகளை குறுக்கே போகக்கூடாது. அதே போன்று உங்களுடைய ஆபரணங்கள் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். தொடர்ந்து திவ்யராஜா ஆசிரியர். காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, மதுரையிலே மீனாட்சி, படுகாமத்தில் பாஞ்சாலி. இந்த சக்தி பாஞ்சாலி சக்தியவள் இவரது கிராமத்திலே எழுந்தவர்கள். இதற்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்து அது பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த பாரத சக்தியினுடைய உற்சவத்தில் இறுதி நாள் நிகழ்வின் தீர்மிதிப்பு இடம்பெறுகின்றது. அங்கே ஒரு பக்திபூர்வமான மிகவும் உன்னதமான நிகழ்வாக அந்த தீக்குளிக்கு பாண்டவர்கள்
தேவாதிகள் நேர்த்திக்கடன் அடியார்கள் பண்டாரமிடுகின்ற ஒரு சிறப்பு நிகழ்வு தற்பொழுது நிறைவேறும் கட்டத்தை அடைந்திருக்கின்றது. தொடர்ந்து அங்கே அம்பாளுக்கு அலங்கார பூஜைகள் இடம்பெற்று இந்த தீக்குழி இன்றைய வருடத்துக்கான இந்த தீக்குழியினுடைய பலாபலன்கள் அதனுடைய நன்மை தீமைகள் பற்றி சாத்திரத்தினை கூறுவதற்காக பஞ்சபாண்டவர்களில் சாத்திரத்தில் வல்லவனான சகாதேவராஜன் அவர்கள் வந்து இந்த தீக்குழியினை பரிசோதித்து சாத்திரம் கொள்கின்ற நிகழ்வு அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது. தம்பி லோகானன். நன்றி. எமது அன்னைகளுடைய இந்த தீமிதிப்பு வைபவம் மகாபாரதத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கிட்டத்தட்ட 75,000 பாடல்களை கொண்ட அந்த மகாபாரதம் என்கின்ற அற்புதமான அந்த காவியத்திலே எங்களுடைய வாழ்வியல் எங்களுடைய வாழ்க்கை முறை பற்றி நிறையவே கூறியிருக்கிறது. தீரும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கனியன் பூங்குன்றனாரினுடைய அந்த வார்த்தைகள் அங்கே பொதிந்து காணப்படுகிறது. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் எங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக, நாங்கள் யார் என்பதை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. அதையே இந்த மகாபாரதம் கூறிக்கொண்டிருக்கிறது. அந்த சிறிய கண்ணன் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய பல லீலைகளின் மூலமாக இந்த மகாபாரதத்தை மிகவும் அழகாக முடித்திருப்பார். அன்று தர்மர் அந்த சூதிலே ஈடுபடாது இருந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை அவர்களுக்கு இந்த மகாபாரதம் என்கின்ற இந்த போர் தேவைப்பட்டு இருந்தார். அதே போல திரௌபதியும் தனக்கு 5 குணங்கள் கொண்ட கணவன் தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை தனது முற்பிறவியிலேயே மேற்கொண்டிருப்பார். அதற்கு இறைவன் 5 அதே குணங்களையுடைய 5 கணவர்களை கொடுத்திருப்பார். பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையானது எங்களுடைய சிந்தனைகளோடு எவ்வாறு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய சிந்தனைகளின் பால் நாங்கள் எதை சிந்திக்கிறோமோ அதுவாகவே ஆகின்றோம் என்கின்ற அடிப்படையிலேயே எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அன்பிற்குரிய மெய்யடியார்களே, சிந்தனைகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வல்லன. அன்பிற்குரிய மெய்யடியார்களே, கனவு காண்பதும் கனவுகள் என்பது எங்களுக்கு அற்புதமான சிந்தனைகளை ஏற்படுத்த வல்ல ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக சேரலாதன் ஆசிரியர் அவர்கள் மகாபாரதத்துக்கு இதிகாசத்திலே குறிப்பிட்டது போன்று அந்த சிந்தனைகளை உள்ளடக்கியதாக தத்துவ கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக எங்களுடைய திரௌபதி அம்மனின் ஆலயத்திலே இடம்பெறுகின்ற ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற சடங்குகள் அந்த தத்துவார்த்த சிந்தனைகளை வெளிப்படுத்த வல்லனமாக இருக்கின்றன. அன்னை பாஞ்சாலி தாய் தீயிலே இருந்து அவதரித்த அந்த பத்தினி தெய்வமாக விளங்கக்கூடிய அன்னை திரௌபதி தாயவளின் அந்த உன்னதமான நிலையினை இன்று வெளிக்காட்டும் வகையிலே அன்னைக்காக தீ மிதிக்கின்ற அந்த புனிதமான அந்த பக்தி பூர்வமான அந்த உணர்வு பூர்வமான அந்த மெய்யுணர்வோடு கூடிய அந்த சிறப்பான தீமிதிப்பு நிகழ்வு அடியார்களினுடைய அரோகரா என்கின்ற பக்தி பரவச நிலையோடு இணைந்திருக்க இங்கே இன்னும் சொற்ப வேளையிலே ஏலவே குறிப்பிட்டது போன்று பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன் அவர்கள் தீக்குழியின் நிமித்தங்களை அவதானித்து சாஸ்திர சம்பிரதாயங்களை விளக்கி கூற பஞ்சபாண்டவர்கள் தீமிதிப்பிலே ஈடுபட்டு அதனைத் தொடர்ந்து தேவாதிமார்களும் நேற்று வைத்த அடியார்களும் நேற்று வைத்த குழந்தைகளை தாங்கியவாறு பக்தர்களும் மற்றும் பலரும் இந்த தீமிதிப்பிலே அதனை ஒரு பூ மிதிப்பது போன்று பக்திபூர்வமாக இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. தொடர்ந்து திவ்யராஜா ஆசிரியர். அன்புமிக்க அடியார்களுக்கு இந்த ஆலய அலங்காரம் சபையில் இருக்கின்ற ஒரு அன்பார்ந்த இறுக்கமான வேண்டுகோள். இங்கே தீமிதிப்புக்காக உங்களுடைய நேர்த்திக்கடன் குழந்தைகளை ஒப்படைக்க இருக்கின்ற பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை ஆலயத்தில் உள்ளே கொண்டு சென்று
அவர்களுக்குரிய கிரியைகளை செய்து ஆலயத்தின் உள்ளே வைத்து உங்களுடைய நேர்த்திக்கடனாக கீழே இறங்க இருக்கின்ற உங்களுடைய உறவுகளிடம் மாத்திரம் உங்களுடைய குழந்தைகளை கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். தேவாதிகளிடம் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொடுக்க வேண்டாம். நேர்த்திக்கடனாக தீமிதிப்பிலே ஈடுபட இருக்கின்ற அதிகாரிகளிடம் உங்கள் குழந்தைகளை ஆலயத்தின் உள்ளே கொண்டு சென்று கொடுக்கவும். அந்த ஆலயத்தின் உள்ளே இருந்து தீமிதிப்புக்காக வருகை தருகின்ற பொழுது அவர்களை குறித்து மறைத்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். ஆலயத்தினுள்ளே இருந்து தீமிதிப்புக்காக வருகை தருகின்ற பொழுது அவர்களை நீங்கள் இடைமறித்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். அதே போன்று தீமிதிப்பு நிறைவேற்றவும் உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஆலயத்தின் உள்ளே வைத்து நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். தீமிதிப்பு நிறைவேற்று அவர்கள் ஆலயத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இதை மறுத்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் பெற முயற்சிக்க வேண்டாம். அது உங்கள் குழந்தைகளுக்கும் ஆபத்தாக நம்பரும். எனவே குழந்தைகளை ஆலயத்தின் உள்ளே வைத்து ஒப்படையுங்கள். மீண்டும் ஆலயத்தின் உள்ளே வைத்து உங்கள் குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இந்த ஆலய வண்ணகி சபை உங்களை அன்புடன் வந்து கொள்கின்றது. யோகான் நன்றி. சக்கரமுடன் சூலமுடன் நேமி தாரைவான் கையம் இமழுடனே மிக்க புகழாயுதம் எடுத்தேவி நிற்ப தேவரிய வார்த்தனும் அப்போது நுந்தேன் தக்க 18 ரோணிபடையுடனே நானுமே சக்கர வியோகமது செய்தேன். அப்படிப்பட்ட அந்த மகா போர் இந்த உலகத்திலே இடம்பெற்ற முதலாம் உலக போர் என்று கூறும் அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமாக நடந்த அந்த போர். அந்த போரிலே பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பார்த்தால் கூட இன்று பயன்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்களுக்கு இணையான ஆயுதங்களாக அந்த ஆயுதங்கள் இருந்திருக்கிறது. ஆம் அன்பிற்கினிய மெய்யடியார்களே, மகாபாரதம் இடம்பெற்றதாக கூறப்படக்கூடிய அந்த சிவன பகுதிகளிலே அந்த பகுதிகளில் அந்த அணு கதிர்வீச்சுகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அன்பிற்கினிய மெய்யடியார்களே, அதிலே நாகாஸ்திரம் என்கின்ற மிக பிரம்மாண்டமான ஒரு அஸ்திரம், பிரம்மாஸ்திரம் எனப்படுகின்ற அந்த மிக பிரம்மாண்டமான அஸ்திரங்கள் ஒவ்வொன்றும் இந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்களுக்கு இணையான ஆயுதங்களாக இருந்திருக்கிறது. அங்கே அர்ஜுனன் மேல் ஒரு முறைக்கு மேல் நாகாஸ்திரத்தை விட வேண்டாம் என்று குந்தி தேவி அவர்களிடம் பணித்திருக்கிறார். அப்போது அந்த நாகாஸ்திரமானது அர்ஜுனனை ஒரு முறையிலேயே அர்ஜுனனிடம் இருந்து அர்ஜுனன் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டான். இப்போது பரதன் பழமை சரி மற்றவன நாடனையடுக தேசமனையாலும் அன்பான வேண்டுகோள். இங்கே குறுக்கு கம்பிகள் இடப்பட்டிருக்கிறது. குறுக்கு கம்பிகளுக்கு முன் நிற்க வேண்டாம் என்று உங்களை அன்புடன் கொள்கிறோம். குறுக்கு கம்பிகளுக்கு முன் நிற்பவர்கள் தயவு செய்து அந்த இடத்திலே அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை மிக வினயமாக கேட்கிறோம். பாசமதில் முன்பாலிலன்னயவலிட்ட பண்புதறி சாபமதி அன்பாண்ட செய்வாடியார்களே, பிரதம மந்திரி நாளைக்குரிய வராந்த திருத்தலை கூட்டத்தினுடைய தீப்பனை தொடங்கிய விருது நிகழ்வாக இடம்பெற இருக்கின்ற இந்த அம்மன் அந்த இடிச்சிலே இறங்குகின்ற அந்த நிகழ்வானது இன்னும் சில நிமிடங்களில் இடம்பெற இருக்கின்றது. தற்போது அமரக்கூடிய அந்த பக்திபூர்வமாக இடம்பெற்ற அந்த பண்டாடு வருகின்ற அந்த நிகழ்வும் தற்போது நிறைவுற்றிருக்கின்றது. அந்த வகையிலே அவருடைய இந்த தீப்பாய்தல் என்கின்ற அந்த
பக்திபூர்வமான நிகழ்வு இன்னும் சில நிமிடங்களில் இடம்பெற இருக்கின்றது. அன்பார்ந்த செல்வ அடியார்களே, தாங்கள் அனைவரும் அமைதியாக இருந்து அம்மனுடைய இந்த நிகழ்ச்சியை கண்டுகளில் தாங்களும் அம்மனுடைய அருளினை பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். நாராயணற்கு நீ நல்லதங்கச்சினி நால்வேத முத்தினி வேதாகமத்தினி பாரணமனத்தினி வரலோக சக்தினி பாரத முடித்துலக தாரணி தனத்தனி சாலோப சக்தினி சாரூப முக்தினி சாயுஷபக்தினி தீரணி புயத்தினி ஆயனது தங்கையே நிற்பினில் உதித்திடும் தியாகபக்தியே. பண்டாரம் இடுகின்ற நிகழ்வு மிக பக்திபூர்வமான முறையில் இடம்பெற்று நடைபெற்றிருக்கின்றது. ஆலயத்திலே விசேட அலங்கார பைரவர் ஆலயத்துக்கு செல்வார்கள். அந்த பாதையிலே நிற்கின்ற அடியார்களே, அன்பர்களே, தயவு செய்து விலகி நில்லுங்கள். உங்களுடைய வாகனங்களை ஓரமாக நிறுத்தி வையுங்கள். வேறு பாதைகளிலே உங்களுடைய வாகனங்களை நிறுத்துங்கள். தொடர்ந்து ராஜேஸ்வரர். வட்டார உயிர்நதிகள் கோலம் கீறும் வரைகளிலே மேகமகள் தாகம் தீர்க்கும் ஒட்டாத பயிர் மான புகழுமாக்கும் மூசி அடிக்கின்ற கடல் பலகெல்லாம் பல சுமந்து பயணம் போகும். சிந்தாடை புனைந்த சிறு மகளைப் போல சீதளப்பும் காவிலங்கை சிரித்துக் கொள்ளும். சீதளப்பும் காவிலங்கை மட்டுநகரில் திருப்பலகாமம் என்னும் பழம்பெரும்பதியில் பல்லாண்டு காலமாக கோயில் கொண்டு எழுந்தருளி வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் அருள்கண் வழங்கி காத்திருக்கின்ற எங்களுடைய அன்பு தாய் பாஞ்சாலி தாயினுடைய 2024ஆம் ஆண்டுக்கான தீப்பள்ளிய சடங்கு விழாவில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கான நேர்முக வண்ணையினை தற்பொழுது பாஞ்சாலி பழக்கங்களாக தந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த வேளையிலே கூறிக்கொள்கின்றோம். ஆலயத்தில் இருந்து அருள் பெருகும் இரு செவியோமை நற்கரமும் ஆன குரு முனி சொல்ல எருமினில் எழுதும் பருதி நிகரனையவன் மறுப்பும் உயர் தந்திரன் பாதமலர் மனதில் ஒரு நாளும் அரக்கேனே மனது வெகு திடமுடைய ஐவர் நீரை தமிழ் பாமாலை வகைதனை உரைக்க வசனமலர் எனும் பாலும் பதிசூடும் மரணும் மரண முறையும் மாதும் புனவதனில் வேங்கை மரமாகி நின்றவர் புகழ்மேவதை வானை துறமா
அனையதொரு மங்களரும் மலரில் உரை மாதும் அன்பினுடனே நிதமும் அருள் புரிகுவாரே அருள் பெருகி குருநாடி தன்னிலே என்றும் ஐவரும் நூற்றுமரசாளும் நாளில் பரிவினுடனே சூது பொதவாரும் என்ன பாண்டவருடன் தொழியோதன உரைக்க சுருதி முறை வழுவாத தருவரும் விரும்பியே தொல்லுலகை ஒட்டமிட்டே சோது புறவே வருசகனி சோதகனிராயுரவே மாநகன் மணமாதை உற்றனரே மணமாதை தன்னை வைத்தே சோது பொறவே மறுகாலுமே சமுனி கக்கிராயுடன் திடமான சூதிழந்தே அவர் இருக்கையில் சேயிழையுமே சூத புறமனதிலன்மீன் உடல் மீளவே சூது பொருதுதான் உலகிலனை விட்டிளவினி நாம் பொருவமின்ன கடிகவள் மின்னாருடன் பொருவதில்லை என்றே கண்ணிலே நம் போதினலே யாரிடத்து முடிக்கிறது வளர்ந்து அதை சாக்குகளை சாய்ந்திருந்த நீதிப்பவர்கள் தற்பொழுது உடம்பர காத்திருக்கின்றது அந்த கண்டுள்ள காட்சிகளை அனைவரும் காண வேண்டும் சற்று அமர்ந்திருந்து அந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம் நீங்கள் மற்றவர்கள் பார்ப்பதற்கு இடம் கொடுங்கள் எந்தவித இடையூறுகளையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காமல் அமர்ந்திருந்து இந்த வருடத்தினுடைய தீமிதிப்பினர்களை மிகவும் சிறப்பான முறையிலே நீங்கள் கண்டுகளிக்க ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். இது எவ்வளவு நுணுக்கமான ஒரு நிகழ்வாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எமது அன்னையை இங்கே நிற்கும் எமது நம்பியார் அவர்கள் எமது அன்னையினுடைய அந்த ஆட்சியை எமது அன்னையினுடைய அந்த வரவேற்பை இங்கே எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அங்கே ஆலயத்தின் உள்ளே இருந்து சிரித்தபடி எமது அன்னை திரௌபதி தாயவர் ஓடிவா மகனே என்று அழைப்பது போல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அதை உணரக்கூடியதாக இருக்கும். அற்புதமான உணர்ச்சி பொங்கல் அழகான ஒரு தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. அன்பிற்கினிய மெய்யாடியார்களே, அண்ணல் மீது அடி வைத்து அம்மையினை பாடிடுவோம். அவள் அருள் கண்டு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வோம். அன்பிற்கினிய மெய்யாடியார்களே, பாஞ்சாலி தாய்க்கு அரேவரா.
உயிர் வாகனம் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. தராமடிய தீமிதிப்பு மருத்துவமனையில் ஏராளமான மேற்கொண்ட அறிஞர்கள் இங்கே வரிசை அரசு நடத்த எல்லையை கொண்டிருக்கின்றது. இவ்வளவு தூரமான வரிசையை இங்கே அணியில் இருக்கின்றார்கள். காலையில் என்னுடைய வேட்டியை நிறைவேற்றி வையென்று சொல்லி அவர்கள் வழங்கிய அந்த கடமையை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு அவர்கள் சிரித்த முகத்தோடு வரவழைத்துக் கொண்டிருக்கிறார். மிகவும் அழகாக அந்த தீ மிதிப்பினை பூ மிதிப்பது போல் இப்போது அதை பூவாக கருதி எமது அடியார்கள் எமனுடைய அந்த பூ மிதிப்பை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். மிக லாபகரமாக மிக அழகாக எமது அன்னையினுடைய நாமத்தை உச்சரித்து எமது அன்னையினுடைய அந்த புகழை ஓதிய வண்ணம் அவர்கள் எமது அன்னையினுடைய அந்த தீ மிதிப்பிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கிரிவியடியார். இந்த நேரத்தில் சில அறிஞர்கள் புதிதாக தீமிதிப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். பயத்தோடு உள்ளாக்க சக்தியோடு நடக்கக்கூடும். அதில் அன்பான அறிஞர்கள் தாயினுடைய தீமிதிப்பிலே எந்தவிதமான ஒரு உணர்வு